ஞான புத்தகங்களில் செழிப்பு அப்படிங்கிற தலைப்புல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞான புத்தகங்களாகிய யோபு, நீதிமொழிகள், பிரசங்கி, இந்த புத்தகங்கள்ல செழிப்பை குறித்து ஞான புத்தகங்கள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு செழிப்புக்கான சோதனையை குறித்து நாம் பார்க்க போறோம். யோபுவின் வாழ்க்கையில அவனுடைய செழிப்புக்கான ஒரு சோதனை கடந்து வந்தது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். யோபுவுக்கு அவனுடைய செழிப்புக்கு ஒரு சோதனை வந்தது. நாம நினைச்சுக்கிறோம் யோபு சோதிக்கப்பட்டான், யோபுவுக்கு சோதனை வந்தது அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அங்க வந்த சோதனை யோபுவுடைய செழிப்புக்கு வந்த சோதனை. யோபு என்ன செய்தான்? அவன் ஞானமாய் நடந்தான். நாம இதுல ஞானத்துக்கும் செழிப்புக்கும் உள்ள தொடர்பை குறித்து தான் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஞானமாய் நாம நடந்தா செழிப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிறத குறித்து தான் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். யோபு எப்படி நடந்தான் அப்படின்னா, அவன் ஞானமாய் நடந்ததை நாம் பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 - 5ஆம் வசனம். அதுல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். சரி, ஓகே. இங்க பாருங்க, யோபு ஞானமாய் நடந்தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த ஊத்ஸ் தேசத்துல யோபுங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் என்ன செய்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தமனாய் இருக்கிறான். எப்படி இருக்கிறாங்க? உத்தமனாய் இருக்கிறான். பாருங்க, ஞானம் அப்படின்னா என்னதுங்க? உத்தமமாய் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சா அதுக்கு பேரு அறிவு. அதுக்கு பேர் என்னதுங்க? அறிவு. ஆனா உத்தமமாய் நடந்தா அதுக்கு பேர் என்னதுங்க? ஞானம். அப்போ நமக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் அறிவு. ஆனா என்ன தெரியுதோ அதன்படி நடந்தா அதுக்கு பேர் என்னதுங்க? ஞானம். இந்த யோபு எப்படி இருந்தான் அப்படின்னா, அவன் சில காரியங்கள்ல ஞானமாய் நடந்தான். அவன் எப்படி ஞானமாய் நடந்தான்னா, முதலாவது காரியம் என்னன்னா, உத்தமனாயிருந்தான். அது ஞானமா? ஞானம் இல்லையா? இரண்டாவது, அவன் சன்மார்க்கனாயிருந்தான். அப்ப அது ஞானமா இல்லையா? அடுத்தது, அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். அது ஞானம் இல்லையா? தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு அவன் பயந்து நடந்தான், தேவனுக்கு பயந்து நடந்தான். அது ஒரு ஞானம். அடுத்தது, அவன் பொல்லாப்புக்கு, தீமைக்கு அவன் எப்படி இருந்தாங்க? அவன் விலகி இருந்தான். அப்போ தீமைக்கு விலகுவது என்பது என்னதுங்க? அது ஒரு ஞானம். அப்போ இந்த யோபு எப்படி இருந்தான் அப்படின்னா, 4 காரியங்கள் அவனுக்குள்ள ஞானம் காணப்பட்டது. ஞானமாய் அவன் நடந்தான். என்னன்னா, அவன் உத்தமனாய் நடந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். இது எல்லாமே யோபுவுக்குள்ள இருந்த ஞானம். சரி, அப்போ யோபு ஞானமாய் நடந்ததனால யோபுவுடைய ஞானத்துக்கு ஏற்ற பலன் வரணுமா வேண்டாமா? ஒருத்தன் ஞானமா நடந்தா அதுக்கு ஞானம் என்ன செய்யும்? அது நீதிமொழிகள்ல பல இடங்கள்ல சொல்லுது. ஞானமா நடந்தைனா, என்ன நேசித்தைனா, என்ன சிநேகித்தைனா, அதன் பலனா நான் இதையெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஞானம் சொல்லுது இல்லையா? அப்போ அந்த ஞானமாய் நடந்த இந்த மனிதனுக்கு என்ன வரணுங்க? அவனுக்குரிய ஆசீர்வாதம் வரணும் இல்லையா? அப்போ யோபுவின் ஞானத்துக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தது அப்படிங்கிறத குறித்து இப்ப பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவனுக்கு 7000 ஆடு இருந்தது, 3000 ஒட்டகம் இருந்தது, 500 ஏர் மாடு இருந்தது,
500 கழுதைகள் இருந்தது. ஏராளமான பணிவிடைக்காரர்கள் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலையும் அவன் எப்படி இருந்தான்? பெரியவனாயிருந்தான். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் அவனுக்கு 7000 ஆடு இருந்துச்சு, 3000 ஒட்டகம் இருந்துச்சு, 500 ஏர்மாடு இருந்துச்சு, 500 கழுதைகள் இருந்துச்சு, மிருக ஜீவன்கள் இருந்துச்சு, அப்புறம் திரளான பணிவிடைக்காரர்கள் வேலைக்காரங்க இருந்தாங்க. அப்புறம் அந்த மனுஷன் என்னதுங்க, அந்த கிழக்கத்தி புத்திரவர்களிலேயே எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சுங்க. அவனுக்கு போச்சுங்க. யோபுவை போல நான் கஷ்டப்படுறேங்க, யோபுவை போல நான் துன்பப்படுறேங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். ஆனா யோபுவுக்கு இப்படி எல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள் ஞானம் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் ஞானமாய் நடந்தான். அவனுடைய ஞானம் என்ன அப்படின்னா, அவன் உத்தமனாய் இருந்தான். நாம் உத்தமனாய் இருக்கிறோமா? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. நீங்க உத்தமனாய் இருந்தால் கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் உத்தமனாய் இருக்கிறோமா? சன்மார்க்கனாய் நீங்க இருக்க வேண்டியதில்லை, நீதிமானாய் இருக்கிறீர்களா? நீதிமானாய் நாம் நடக்கிறோமா? அடுத்தது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கிறதா? பொல்லாப்புக்கு நாம் விலகுகிறோமா? இது எல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்க. இது எல்லாத்தையும் பழைய ஏற்பாட்டு விசுவாசி, அவன் யாருங்க? பழைய ஏற்பாட்டு விசுவாசி. யோபுவின் புத்தகத்தை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபுவின் புத்தகம் நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக எழுதப்பட்டது. அதாவது யோபு வாழ்ந்த காலம் எந்த காலத்தில் வாழ்ந்தான்னா, அவன் நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்தான். அதாவது நியாயப்பிரமாணத்தில் தான் நீ உத்தமனாயிரு, நீ சன்மார்க்கனாயிரு, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கணும், நீ பொல்லாப்பையெல்லாம் விட்டு விலகணும். இது எல்லாமே நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட போது அதோடு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், பிரமாணங்கள், அதில் தான் என்ன சொல்லப்பட்டிருந்ததுங்க, இப்படியெல்லாம் நீ இருக்கணும்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்கிற சட்டங்கள் கொடுக்கப்படாத நாட்களுக்கு முன்பதாகவே யோபு வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்த யோபு என்ன செய்தான் அப்படின்னா, அவன் எப்பவுமே உத்தமமாய் நடக்கிறான், சன்மார்க்கனாய் நடக்கிறான், தேவனுக்கு பயந்து நடக்கிறான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்கிறான். அப்போ டோட்டலா அவன் எப்படி இருக்கிறான்? அவன் ஞானம் நிறைந்தவனாக நடக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், எதெல்லாம் செய்ய வேண்டியதோ அதெல்லாம் நாம செய்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஞானம். அப்போ அப்படி அவன் ஞானமானாய் நடக்கிறான். அப்படி ஞானமாய் நடக்கிற போது ஞானமே அவனுக்குரிய ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. யோபுவின் ஞானத்துக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருது அப்படின்னா, அவனுக்கு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 7000 ஆடு இதெல்லாம் திரும்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அப்படின்னா அந்த தேசத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நடுவே அவன் ராஜாவாயிருந்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ராஜாக்களும் வந்து அவனுக்கு முன்பாக ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளத்தக்க விதத்தில் ஆபிரகாம் எப்படி இருந்தாங்க? அவன் ஒரு ராஜாவை போல் இருந்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கு அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறான். யாக்கோபு கோலும் கையுமாக புறப்பட்டு போய் வெறும் கையோடு புறப்பட்டு போகிறவன் 2 பெரிய பரிவாரங்களோடு வருகிறான். அவன் செழிப்பு மிகுந்தவனாக இருக்கிறான். சிறைச்சாலைக்கு கடந்து போன யோசேப்பு அவன் என்ன பண்றான்? எகிப்து தேசத்தின் ராஜாவாக செயல்படுகிறான். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் என்னதுங்க? அவங்க ஞானமாயிருந்ததுதான் அதுக்கான காரணம். ஹல்லேலூயா. அப்போ நாம ஞானமாய் நடந்தால், சொல்லுங்க, எப்படி நடந்தால்? நாம் ஞானமாய் நடந்தால் என்ன வந்துருதுங்க? நமக்கு ஆசீர்வாதங்கள். ஞானமே நமக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். ஹல்லேலூயா. 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 அப்ப நாம் ஞானமாய் நடந்தால் ஞானமே நமக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக அது கொடுக்க ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் பாருங்க, 8:18 வாசிங்க பார்க்கலாம். ஞானம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 8:18, ஐஸ்வர்யமும் கனமும்
நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. ஞானம் என்ன சொல்லுதுங்க? ஞானம் ஐஸ்வர்யம் என்கிட்ட தான்ப்பா இருக்குது. ஹல்லேலூயா. உனக்கு பணம் வேணுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பணம் வேணும்? நீங்க கேட்கிற பணம் அது 100 ரூபாயா இருக்கலாம், 1000 ரூபாயா இருக்கலாம், அது 10,000 ரூபாயா இருக்கலாம், 1,00,000 ரூபாயா இருக்கலாம், 1 கோடியா இருக்கலாம், 1000 கோடியா இருக்கலாம். அது உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்தது. ஹல்லேலூயா. நான் 1000 கோடி கேட்டா அது பேராசைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டால் அதுக்கு பேரு பேராசை. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீங்க பயன்படுத்தினால் அதுக்கு பேர் என்னதுங்க? விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கிறவர்களாய், ஆண்டவரே எனக்கு ஏராளமான பணத்தை தாரும், நான் என்ன பண்றேன்? உங்க சமூகத்துல நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. யாக்கோபு என்ன செய்தாங்க? ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினான். என்ன உடன்படிக்கை பண்ணினான்? தசமபாகம் என்கிற ஒரு கட்டளை கொடுக்கப்படாத காலத்திலேயே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நீங்க என்ன பெரியவனாக்கினீரானால் நான் என்ன செய்யறேன்? நானு உங்க சமூகத்துல நீங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் இல்லையா? அப்போ ஆண்டவரே நீங்க எனக்கு, ஆண்டவரே என்னை பெருக பண்ணுவீரானால், சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணுவீரானால்? பெருக பண்ணுவீரானால் அதுல நான் என்ன கொடுக்கிறேன்? ஆண்டவரே நான் தசமபாகம் கொடுக்கிறேன்ட்டு அந்த யாக்கோபு ஜெபிக்கிறாங்க. தசமபாகம் என்கிற கட்டளை கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம என்னன்னு ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு இதை கொடுப்பீரானால் நீங்க என்ன செய்யணும்? நீங்க நிச்சயமாய் கொடுக்கிறீர் என்பது எனக்கு தெரியும், அதனால நான் 20% கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? 20% உமக்கு கொடுக்கிறேன், 30% கொடுக்கிறேன், 90% கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 10%க்கே நீங்க பிசுனாரியா இருக்காதீங்க. 20%, 30% இப்படி மேல மேல போனா உங்க செழிப்பும் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதுதாங்க ஞானம். ஹல்லேலூயா. அவருடையதை அவர்கிட்டயே திருப்பி கொடுக்கறது ஞானம் இல்ல. அவன் பாருங்க, அவருடையது என்கிற ஒரு கட்டளை இல்லாத போதே கொடுத்தானே அது ஞானம். ஹல்லேலூயா. அவருடையதை அவருக்கே கொடுப்பது ஞானம் அல்ல. 10% அவருக்கே கொடுப்பது ஞானம் அல்ல. அதுக்கு மேல நாம தீர்மானம் பண்றோம் பாத்தீங்களா? ஆண்டவரே நீங்க என்ன நீங்க கொடுத்தீங்கனாலும் சரி, அதுல இருந்து உங்களுக்கு 50% கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இப்போ பில்டிங் ஃபண்டு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா பில்டிங் ஃபண்டில் வர்ற காணிக்கைகளை எல்லாம் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் பில்டிங் ஃபண்டில் போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் போட முயற்சி செய்கிறேன். ஆனால் பில்டிங் ஃபண்டில் என்ன சேருதோ அது எல்லாவற்றுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஒரு சர்ச்சை கட்டணும், ஆண்டவருக்காக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஹீலிங் சென்டர், ஒரு டெலிவரன்ஸ் சென்டர், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஓல்டேஜ் ஹோம், இப்படி பல காரியங்கள் அடங்கின ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு எனக்கு பல கோடிகள் தேவை. அப்படிங்கும்போது நான் என்ன செய்யணும்? அங்க நான் விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது பில்டிங் ஃபண்டு தானே, இது அப்படியே நாம கர்த்தருக்கு தானே செலவிட போறோம். சொல்லுங்க, என்ன பண்ண போறோம்? அப்படியே கர்த்தருக்கு தானே செலவிட போறோம். இந்த கர்த்தருக்கு செலவிட போறது அப்படியே 100% நான் கர்த்தருக்கு செலவிட போறேன். ஆனா அதுல இருந்து நான் எதுக்கு நான் தசமபாகமோ அல்லது தசமபாகங்களுக்கு மேலேயோ நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன்னா அது ஞானம் அல்ல. அங்கே என்னுடைய அந்த கர்த்தர் கொடுத்த அந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா வருகிற ஒவ்வொரு காணிக்கையிலிருந்தும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதுல இருந்து பெருசா வருது அப்படிங்கிறது இல்ல, 1000 ரூபாய் வந்தாலும் அதுல இருந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உடனே ஒரு ஊழியத்திற்கு என்ன பண்ணிடுறேன், அதை ஒரு காணிக்கையை நான் அனுப்பி வைத்து விடுகிறேன். ஏன்னா நான் 20 கோடி சேர்ந்து அதுக்கப்புறம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாதுங்க,
இப்போ நீ கொடுத்தா தான் உனக்கு வரும். ஹல்லேலூயா. அப்போ நான் இப்போ கொடுத்தா தான் நான் நினைக்கக்கூடிய அந்த 20 கோடி 200 கோடி 2000 கோடி என்னிடத்துல கடந்து வரும். அப்போ கொஞ்சத்தில் நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வாருங்க, அநேகத்திற்கு என்னை அதிபதியாக்குவார். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாரும் அவங்க என்ன செய்யறாங்க, செழிப்படைவதற்காக அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மேல தாண்டுங்க. ஹல்லேலூயா. உங்க ரெகுலர் காணிக்கையிலிருந்து மேல தாண்டுங்க, ஜம்ப் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. அப்படி ஜம்ப் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஹல்லேலூயா. என்ன பண்றீங்க, ரெகுலர் காணிக்கையை விட்டு மேல ஜம்ப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க தசம பாகத்தை விட்டு நீங்க என்ன பண்றீங்க, தசம பாகம்னா 10ல் 1 பங்கு, அந்த 10ல் 1 பங்கை விட்டு இப்ப ஜம்ப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 10ல் 1 பங்கை விட்டு நீங்க என்ன செய்தரணும், ஜம்ப் பண்ணிரணும். ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரம் ராக்கெட் வேகத்துல மேல போகணும்னா அதுக்கு எரிபொருள் வேணுமா வேண்டாமா? நீங்க கொடுக்க கூடியதான அந்த தசமபாகத்திற்கும் மேலானதுதான் எரிபொருள். ஹல்லேலூயா. தசமபாகமே நம்ம அடிக்கடி கட் பண்ணி கொடுக்காம அப்படியெல்லாம் பண்ணக்கூடியவங்க என்ன செய்யணும், அது ஞானம் அல்ல, அது தரித்திரத்தையும் அது போராட்டத்தையும் அது சாபத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப நாம என்ன செய்யணுங்க, நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், பெருகி கொண்டே இருப்பேன். இந்த மாசத்துல வீண் செலவு வருதா, இந்த மாசத்துல நஷ்டம் வருதா, இந்த மாசத்துல ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருதா, இந்த மாதத்துல நமக்கு பண வரவு வரலையா, இந்த மாதத்துல கையில காசு இல்லையா, அப்போ நீங்க கர்த்தருக்கு கொடுத்ததில் எப்படி இருக்கிறீர்கள்னு யோசித்தீங்கன்னா அது ஞானம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன கொடுத்தீர்கள், எப்படி கொடுத்தீர்கள், எதை கொடுத்தீர்கள், எப்படி உற்சாகமாய் கொடுத்தீர்களா இல்லையா, இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா அங்கதாங்க, அதுதாங்க ஞானம். அதை பார்த்துட்டு டக்குன்னு ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்தரணும். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க பார்க்கலாம். இப்போ என் கையில சுத்தமா பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா பணம் இல்லைன்னா ஒரு 1000 2000 தான் இருக்கு, வறண்டு போன மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, உடனே நான் ஒரு காணிக்கையை அனுப்பிடுவேன். ஹல்லேலூயா. இருக்கிறதுல பாதியை ஆண்டவருக்கு அனுப்பிடுவேன். ஹல்லேலூயா. அங்க இந்த பக்கம் அனுப்புனேன்னா அந்த பக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணுவோம், நாம இருக்கிறதே 2000 ரூபாய் தான் இருக்கு, இந்த 2000 ரூபாய்க்குள்ளதான் நான் இந்த மாசத்தை நான் ஓட்டியாகணும், மிச்சம் இருக்கிற நாட்களை நான் ஓட்டியாகணும். அதனால அதை ஓட்டுறதுக்காக இந்த 2000 என்ன பண்ணி வைக்கிறேன், பத்திரமா நான் வைக்கிறேன்ட்டு நம்ம வச்சோம்னா அது என்ன ஆகுதுங்க, பத்திரமாவும் இருக்கிறது இல்லை, அது பெருகிறதும் இல்லை. அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும், அந்த 2000த்துல ஒரு 1000 எடுத்து கர்த்தர் சமூகத்துல விதைச்சிருங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிக்கிறது விசுவாசம் இல்லை. நாளைய தினம் எனக்கு ஆசீர்வாதமான தினமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நாளைய தினம் என்னுடைய பெருக்கத்தின் தினம். ஹல்லேலூயா. நாளைய தினம் என்னுடைய ஆசீர்வாதத்தின் தினம், நாளைய தினம் என்னுடைய செழிப்பின் தினம். ஹல்லேலூயா. அப்போ கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அதுக்கு காரணம் அவன் ஞானமா நடந்தான். பக்கத்துல இருக்கிறவங்கள தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், அவன் ஞானமாய் நடந்தான். இந்த உலகமே என்ன பண்ணும்னா, மண்ணுல நீங்க ஒன்ன போட்டீங்கன்னா மண்ணு உங்களுக்கு என்ன கொடுக்குங்க, விளைச்சலை கொடுக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் பிரின்சிபிள்ஸை வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாருங்க, அவருடைய கோட்பாடுகளை வைத்திருக்கிறார். இயற்கைக்கே கோட்பாடுகளை வைத்திருக்கும் போது ஞானமாகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் தன்னுடைய கோட்பாடுகளின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ நீதிமொழிகள் 8:18 பாத்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. ஞானமா நம்ம நடந்தோம்னா என்ன தானா வரும், ஞானமா நடந்தா வேலையாள் கூலிக்கு பாத்திரன். சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, வேலையாள் கூலிக்கு பாத்திரன். ஹல்லேலூயா. அப்போ வேலையாள் எப்படி கூலிக்கு பாத்திரனோ அது மாதிரி நீ ஞானமா நடந்தா ஞானம் உனக்கு கூலி கொடுத்துருங்க. ஞானம் என்ன செஞ்சிரும் அப்படின்னா உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து விடும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஞானமா நடக்கிறது இல்லைங்க, டெய்லி ஞானமா நடக்கிறது. பக்கத்துல இருக்கிறவங்கள ஒரு தட்டி சொல்லுங்க, ஒரு நாள் ஞானமா நடக்கிறது இல்லை, டெய்லி ஞானமா நடக்கிறது.
உங்க பிள்ளைங்க ஒரு நாள் படிச்சுட்டு எல்லா பாடத்தையும் உட்காந்து ஒரு நாள் விடிய விடிய படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதுனா என்ன வருதுங்க? ஒன்றும் வர்றதில்ல. ஆனா அவங்க என்ன செய்யணும்? டெய்லி ஸ்கூல் திறந்தது என்ன பண்ணணும்? டெய்லி உட்காந்து படிக்கணும். டெய்லி உட்காந்து அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு முடிச்சாங்கன்னா என்ன பண்றாங்க? ஸ்டேட் ரேங்க் வாங்குற பிள்ளைங்கலாம் என்னன்னு சொல்றாங்க? நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, அன்னன்னைக்கு நடத்தின பாடத்தை அன்னன்னைக்கு படித்தோம், அன்னன்னைக்கு அதை எழுதி பார்த்தோம், அதை ரிவிஷன் பண்ணோம், என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ஸ்டேட் ரேங்க் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட் ரேங்க் வாங்கக்கூடிய ஞானம் நமக்குள்ளே இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. என்ன பண்ணலை அப்படின்னா, அந்த பிள்ளைங்க டெய்லி படித்தாங்க, ஞானமாக நடந்தாங்க, அதுக்கான கூலியை ஞானம் கொடுத்துருச்சு, அவங்களுக்கு ஸ்டேட் ரேங்கை கொடுத்துருச்சு. ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, அங்கே நோண்டுது இங்கே நோண்டுது, அப்போ தான் தண்ணி குடிக்குது. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்கள டெய்லி அவங்க படிக்கிற போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு ஞானம். டெய்லி 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 படிக்கும்போது அவங்க போய் எக்ஸாம் எழுதும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய பழக்கங்கள், அதுவும் என்னதுங்க, டெய்லி 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 டெய்லி. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டெய்லி 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 டெய்லி. ஹல்லேலூயா. தினம் நம்ம சாப்பிட்றோமே, ஒரு நேரம் நம்ம விடுறோமா? எல்லா நேரமும் நம்ம சாப்பிட்றோம்ல. அப்போ அது மாதிரி நாம் என்ன செய்யணும், ஞானமான காரியங்களை நாம் டெய்லி நம்ம செஞ்சோன்னா அந்த ஞானம் அதற்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் என்ன பண்ணுது, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, கனத்தை கொடுக்கிறது, நிலையான பொருளை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எதை கொடுக்குதுங்க? நிலையான பொருளை கொடுக்கிறது. அப்படின்னா எனக்கு இன்னைக்கு காசு வருது, நாளைக்கு காசு வரல அப்படிங்கிறது இல்லை, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் எனக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை. நமக்கு எப்படி இருக்குதுங்க, நிலையான பொருளை கொடுக்கிறது, நீதி நம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஞானம் என்ன செய்யுது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, கனத்தை கொடுக்கிறது, நிலையான பொருளை கொடுக்கிறது, நீதியை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எங்க வேணா போங்க, ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விசேஷமோ அல்லது வேற எதுவோ ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க பணக்காரனுக்கு கனம் கொடுக்கப்படுதா இல்லையா? பணக்காரனுக்கு கனம் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறவனுக்கு கனம் கொடுக்கப்படுகிறது இல்லையா? அப்போ நீங்க பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் உங்களுக்கு கனத்தை கொண்டு வரும். ஆனா பணத்தை தேடுறதுனால உங்களுக்கு கனம் வராது, ஞானத்தை தேடுறதுனால, ஞானமா நடந்துக்கிறதுனால நமக்கு என்ன வருங்க, பணம் வருகிறது, கனம் வருகிறது, நம்ம கிட்ட வர்றதெல்லாம் நிலைச்சு நிக்குது. அதே நேரத்துல நீதியாய் நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா.